Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். TANUVAS 2025 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. டெட்லைனும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, என்ன டேட் கொடுத்துருக்காங்க, டெட்லைன் என்ன, அப்புறம் ஏஜ் லிமிட் என்ன, நமக்கு வந்து என்ன கோட்டாக்கு எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம் சீட்டு எப்படி அலோகேட் ஆகுது, சீட்டு வந்து எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்ஸ் வச்சுருக்கிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா தாறுமாறாக வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டனுவாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி மற்றும் பிடெக் கோர்சஸ், ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டயட் டெக்னாலஜி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்ன கட் ஆஃப்க்கு இதெல்லாம் கிடைக்கும், அப்படி எல்லா விவரமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டனுவாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. போடாதவங்க போட ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது, நிறைய பேர்த்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, இது அப்ளை பண்ணோன்னா பயாலஜி குரூப் இருக்கணும். கண்டிப்பாக வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப்பில் எல்லாமே 50-50 எடுத்துக்கணும். 100ங்கிற மார்க்கை டிவைட் பை 2, மேக்ஸில் டிவைட் பை 2, ஃபிசிக்ஸில் டிவைட் பை 2, நீ எடுத்த மார்க்கு டிவைட் பை 2, கெமிஸ்ட்ரியில் டிவைட் பை 2. ஸோ அந்த மாதிரி பயாலஜியில் டிவைட் பை 2. இன்னொரு ஸ்ட்ரீம் இருக்குது, பாட்னி, ஜுவாலஜி, பியூர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே டிவைட் பை 2. 200க்கு எவ்வளோ. அதே மாதிரி ஒகேஷனல் குரூப்புக்கு இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து adm.tanuvas.ac.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. உங்கள் தெளிவாக எல்லாமே இருக்கும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும், கட் ஆஃப் மார்க் பார்த்துக்கலாம் எல்லாமே. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நோட்டிஃபிகேஷன். என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருப்பாங்க. 26/5/2025 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போ டெட்லைன்னா 20/6/2025, அதாவது அடுத்த மாதம் ஜூனில் 20ஆம் தேதி முடி டைம் இருக்குது. 5 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே அப்ளிகேஷன் போட்டுருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட்டு எப்படி ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இயர்ஸ், அது 4.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அகாடமிக் படிப்பீங்க. 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு, சரிங்களா? 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. இங்கே பாருங்கள், 120 சீட்ஸ் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னையில், 100 சீட்ஸ் அதாவது பிவிஎஸ்சி அனிமல் ஹஸ்பெண்ட்ரி கோர்ஸ், அதாவது வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி கோர்ஸ்க்கு 660 சீட் இருக்குது. 100 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்லில் இருக்குது. அதாவது 100 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது. 100 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரதநாட்டில் இருக்குது, தஞ்சாவூர். 80 சீட்டு வந்து வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து தலைவாசல் கூட்ரோட் சேலமில் இருக்குது. 80 சீட்டு வந்து வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தேனியில் இருக்குது. 80 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருப்பூரில் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து பிடெக் கோர்சஸ் வந்து 4 வருஷம் தான். ஸோ ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி 40 சீட்டு, டைரிக்கு மட்டும் 20, மொத்தம் 100 சீட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடுவேலி சென்னையில் ஒன்று இருக்குது, ஹொசூரில் ஒன்று இருக்குது பவுல்ட்ரி. ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி வந்து சென்னையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு கவுன்சிலிங் டைமில் உதவும். ஸோ இதுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம், ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்கலாம், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்துருவோம், சரிங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்துடலாம். எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போக முடியும் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம், சரிங்களா? பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸு பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பெண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசியாக இருந்தால் இது 2024, 2025ஓட பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2025 இந்த வருஷம் இதோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 198 அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இந்த வருஷம் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்களேன். பிசிக்கு வந்து 195க்கு மேலேயாவது இந்த வருஷம் இருக்கணும். பிசிஎம்முக்கு வந்து 193க்கு மேலே இருக்கணும். எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 195 கிட்ட இருக்கணும். எஸ்சிக்கு வந்து 192 இருக்கணும். எஸ்சிஏக்கு வந்து 188வது இருக்கணும் இந்த வருஷம். எஸ்டிக்கு வந்து 190வது இருக்கணும். இது ப்ரீவியஸ் இயர். நான் சொல்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு மார்க் 2 மார்க் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் ஒகேஷனல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, அவ்வளோ மாற்றம் ஒகேஷனில் வராது. ஸோ இங்கே என்ன கட் ஆஃப் இருக்கோ அதுதான். எஸ்சி எஸ்சி கம்மி தான், 169 190. அடுத்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு பாருங்கள், ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு அலோகேட் பண்ணல. பிசிக்கு பாருங்கள் 178 162, சரிங்களா?
162 போன வருஷம் கிடச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபுட் டெக்னாலஜி வந்து கம்மி கட் ஆஃப் கிடச்சிருக்கு பாருங்கள். பிசிஎம்முக்கு 158 கிடச்சிருக்கு. அப்போ இந்த வருஷம் 159 தான் கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 133 கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணலாம். எஸ்சிக்கு 165 கிடச்சிருக்கு. எஸ்சிஏ கலெக்ட் ஆகலை. அடுத்த பவுட்ரி டெக்னாலஜியெல்லாம் பாருங்கள் 141 போன வருஷம் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நமக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசிக்கு வந்து 120 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 96 கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 155 கிடச்சிருக்கு. டைரி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 169 கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு 176, எம்பிசிக்கு வந்து 170 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 157 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 140 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ பிடெக் கோர்சஸ் ஈஸியாக கிடச்சிரும். அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சயின்ஸை விட பிடெக் கோர்சஸ்க்கு வந்து யாராவது ட்ரை பண்ணி இன்ஜினியரிங் போவீங்கள்ல, அவங்க வந்து ஃபுட் டெக்னாலஜி, பவுட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜிலாம் படிக்கணும்னா பிடெக் கோர்சஸ் வந்து இதில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? படிக்கணும் ஆசை இருந்தால் இந்த துறையில். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி குரூப் இருக்கணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீ நமக்கு தெரியும். இதில் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு வந்து பிசிக்கு இவ்வளோ இருக்கணும், பிசிஎம்முக்கு இவ்வளோ இருக்கணும், எம்பிசிக்கு 193, எஸ்சிக்கு 192. இதெல்லாம் போன வருஷத்தோடது. இந்த வருஷம் இதை விட ஒரு படி மேலே இருக்கு. ஏன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் இல்லை. இது வந்து ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் ஆகலை. எம்பிசிக்கு 181, எஸ்சிக்கு 181, எஸ்ஏக்கு 181. பவுட்ரி டெக்னாலஜிக்கு வந்து எம்பிசிக்கு மட்டும்தான் சீட் இருக்குது. டைரி டெக்னாலஜிக்கு வந்து பிசிக்கு மட்டும்தான் சீட்டு ஒதுக்கி இருக்குது. ஸோ 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு மொத்த சீட்டே வந்து 660 + 100 சீட்டு 760 சீட்டு தான் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் வந்து 7.5 ரிசர்வேஷன் ஒதுக்கலாம் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ சீட்டு அலோகேஷன் எப்படிங்கிறது பாருங்கள், எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு. ஆல் இண்டியா கோட்டா ஒன்று, தமிழ்நாடு கோட்டா ஒன்று, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ எப்படி பிரிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் கேல்குலேஷன் எந்தெந்த ஸ்ட்ரீமுக்கு வந்து எலிஜிபிள், எந்தெந்த கோர்ஸுக்கு அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த தேனுவாஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் 190க்கு மேலே இருந்தால் அசால்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிடெக் கோர்ஸாக இருந்தால் நீங்கள் கட் ஆஃப் வந்து பாருங்கள் லோ கட் ஆஃப் கூட கிடச்சிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 வருஷம் நம்ம சொல்லிட்டோம், முதல்ல சொல்லிட்டோம். அதே மாதிரி 4 இயர் கோர்ஸ் பிடெக் கோர்ஸ் இது மூணுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட்டு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னோம். இப்போ பிபிஎஸ்சி அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு வந்து மெட்ராஸ் வெட்டரி காலேஜ் சென்னையில் இப்படி தான் சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, 132 சீட்டு. இது வந்து விசிஐ அப்படிங்கிறது வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஆல் இண்டியா கோட்டாக்கு இது நமக்கு வராது. தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறோம். தமிழ்நாடு கோட்டாக்கு 102 சீட் தான் நமக்கு இருக்குது. என்ஆர்ஐ கோட்டாக்கு 5, ஃபாரின் கோட்டாக்கு வந்து 5, பிஎம்முக்கு 2. ஓகேவா? ஸோ அது அவ்வளோதான். மித்த வந்து வெட்டினரி அண்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா 102 சீட்டு, 85 சீட் தமிழ்நாடு கோட்டாக்கு. திருநெல்வேலிக்கு 85 சீட் தமிழ்நாடு கோட்டாக்கு. ஒரதநாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 85 சீட் தமிழ்நாட்டுக்கு. சேலத்தில் இருக்க வெட்டினரி காலேஜ் வந்து 80 சீட்டு, தேனிக்கு வந்து 80 சீட்டு, உடுமல்பேட்டுக்கு வந்து 80 சீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த கோர்ஸுக்கு. இப்போ பிடெக் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கோட்டா பாருங்கள் 34 சீட்டு, ஒசூரில் இருக்கிறது 40 சீட்டு, அதாவது பவுட்ரி டெக்னாலஜி. டைரி டெக்னாலஜிக்கு வந்து 17 சீட்டு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? கவுன்சிலிங்கில் இந்த சீட்டு மூலயமா தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரியும். பிசி, ஓசி எல்லாத்துக்கும் இந்த சீட் தான் பிரியும். மீதியெல்லாம் அந்தந்த கோட்டாக்கு பிரிச்சிட்டாங்க. ஆல் இண்டியா கோட்டா, அந்த நீட் எழுதி போகிறவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா. சரிங்களா? இப்போ ஆல் இண்டியா கோட்டானா எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சீட் கம்மியாக தான் இருக்குது. பட் தமிழ்நாடு லெவலில் நமக்கு வந்து ரிசர்வேஷன் அதிகம். சரிங்களா? நமக்கு சீட் அதிகமாக இருக்குது, நமக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ 15% சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 17 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 31 டிசம்பர் 2025 முடி இருந்திருக்கணும். அந்த இது டேட் ஆஃப் பர்த்து, இயர் as on அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா as on 1/7/2025 வரைக்கும் இருக்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா எஸ்சி, எஸ்டிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது அதர் கேண்டிடேட் பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசிக்கெல்லாம் 21 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதைத்தான் அங்கே சொல்ல வராங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி ஒரு ஸ்ட்ரீமு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிபிஎஸ்சி ஏஹெச் அப்ளை பண்ணிக்கலாம். ஒகேஷனல் ஸ்ட்ரீமு பயாலஜி, அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸு ஆர் பவுட்ரி டைரிங் இதில் ஏதாவது ஒகேஷனல் குரூப் இருந்தால் பிபிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் ஃபார் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸ்க்கு. சரிங்களா? கட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணணும், எல்லாமே /2. சரியா? அடுத்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு என்னது, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எலிஜிபிள். ஓகே. அடுத்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட் ஆஃப்
ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பிடெக் எல்லா கோர்ஸுக்குமே இந்த ஸ்ட்ரீம் இருந்தால் எலிஜிபிள். வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% of total number of seat BVSC HS reserved for the candidate studied under vocational stream. vocational stream 5% of seat வந்து ஒதுக்கிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா the candidate from vocational stream shall be considered for admission to BVSC HS degree only, not eligible for BTech degree. நல்லா கேட்டுக்கோங்க, vocational streamலேருந்து வரவங்க நல்லா கேட்டுக்கோங்க, பிவிஎஸ்சி ஏஹெச் குரூப்புக்கு தான், டிகிரிக்கு தான் எலிஜிபிள், பிடெக் கோர்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாது. இந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தால் தான், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தால் தான் பிடெக் கோர்ஸுக்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிவிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தால் போதும், ஆர் பாட்னி, ஜுவாலஜி இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ எல்லாமே டிவைட் பை 2. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் எடுக்கணும். சரிங்களா? அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும், அதெல்லாம் டிவைட் பை 2, எல்லாமே டிவைட் பை 2. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது டெட்லைன் எப்போ அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது நான் சொல்லலை. தமிழ்நாடு மாணவர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நவுன்னு இருக்குது, இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பூர்த்தி அடைஞ்சிடலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் இருங்க ஒரு நிமிஷம், நோட்டிஃபிகேஷன்ஸில் ஒரு நிமிஷம் இருங்க, இன்ஸ்ட்ரக்ஷனில் போகலாம். இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்ளிகேஷன்னா, பிவிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸ்னால் SC/ST 250 ரூபா, அதர் கம்யூனிட்டினா 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு. பிடெக் கோர்ஸ் ஃபுட்டு, பவுல்ட்ரி, டைரி டெக்னாலஜிக்கு SC/ST 450 ரூபா, அதர் கம்யூனிட்டிக்கு 900 ரூபா. இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறது இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதைப்படி நீங்கள் பண்ணிக்க வேண்டியது தான். சரியா? சரி, ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே ஓராயிரம் விஷயம் இங்கே சொல்லியாச்சு, நிறைய விஷயங்கள் இங்கே பேசியாச்சு. ஏஜ் லிமிட் என்ன, எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது, எப்படி சீட்டு பிரியுது, கட் ஆஃப் அதாவது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன். ஸோ டெட்லைன் டேட் என்ன அப்படிங்கிறதுலாம் நான் சொல்கிறேன் பாருங்க. டெட்லைன் டேட்டு அப்போவே சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் சொல்லிட்டேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லலை இல்லையா, அதை சொல்லிடுறேன். டெட்லைன் டேட்டு அப்போவே சொல்லிட்டேன், 20 முடி பாருங்கள், 20 முடி டைம் இருக்குது. 26ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன், 20 முடி டைம் இருக்குது. சரிங்களா? இதுவே என்ஆர்ஐ அவங்களுக்காக இருந்தீங்கன்னா 26லேருந்து 27 முடி டைம் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இதிலே கொடுத்துருக்குறாங்க, நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஏன்னா டியூஷன் ஃபீ வந்து 8000 ரூபா ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு 8000 ரூபா, எல்லாமே 8000 ரூபா. ஃபோர்த் இயருக்கு மட்டும் 1.5 இயர்ஸ் சேர்த்து 12000 ரூபா. இன்டர்ன்ஷிப் 1 இயர் இருக்குல்ல, அதுக்கு 8000 ரூபா. ஸோ மொத்தமாக இங்கே ஃபீஸ் டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ஃபீஸ் எவ்வளோ, இங்கே எல்லா கேல்குலேஷன் போட்டு 22,015 ரூபா. செகண்ட் இயருக்கு 17,590 ரூபா. தேர்ட் இயருக்கு இவ்வளோ, ஃபோர்த் இயருக்கு இவ்வளோ, இன்டர்ன்ஷிப்புக்கு எல்லாம் சேர்த்து 12,000 ரூபா. ஸோ இங்கே என்னெல்லாம் ஃபீஸுங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் எங்கே போய் பார்க்கணும், adm.tanuvas.ac.in போனீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராஸ்பெக்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும். அதில் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அடித்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லாமே உங்கள் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா அதுவுமே நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ டனுவாஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நீட் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. டனுவாஸ் அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீட் எழுதி டாக்டராக ஆக முடியாத ஒரு கனவு இருக்கும், கனவு இருக்கும். ஒருவேளை டஃப்பாக கேட்டாங்க கொஸ்டின் பேப்பர், ஒருவேளை அந்த கனவு தொலையக்கூடாது, நான் வேறு சைடாவது நம்ம போய் படிக்கணும்னா வெட்டினரி சயின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த துறைக்கு வந்து நீங்கள் படிக்கலாம். நல்ல சம்பளமும் இருக்குது, நல்ல வேலை வாய்ப்பு இதில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.